நம்ம இப்போ மணத்தக்காளி கீரை எப்படி வணக்குறது அப்படின்னு பார்த்தோம். அந்த கேப்பில் புதினா சட்னி இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. நீங்களே தனியாக ட்ரை பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, ஒரு சொலை புளி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் புதினா இல்லை கொத்தமல்லி தழை இல்லை கறிவேப்பிலை தழை உங்கள் சட்னிக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன். இங்கே புதினா தனியாக வணக்கி அரைக்கலாம், கொத்தமல்லி தழை வணக்கி நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கூட அரைக்கலாம், அதேமாரி கறிவேப்பிலை தனியாக வணக்கி அரைக்கலாம். இதாங்க சட்னிக்கு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். இதேமாரி கீரை வகை இல்லாமல் இங்கே என்ன பண்ணலாம், முள்ளங்கி சட்னி. இதில் புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை அதுக்கு பதிலாக புதினாக்கு பதிலாக இங்கே முள்ளங்கி சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இங்கே சவு சேர்த்துக்கலாம், மேராக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்களாக பார்த்து சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். காமனாக சட்னி அடிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகா, ஒரு சொலப்புளி தாங்க காமன் இன்க்ரீடியன்ஸ். இதில் ஆப்ஷனல் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சேர்க்கலன்னா அது சட்னி நல்லா இருக்காது. அதனால் ஒரு கைப்பிடி தேங்காய், இவ்வளோ தாங்க காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். அது கூட உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த சட்னிக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது கொத்தமல்லி தழை அப்படின்னா கொத்தமல்லி தழை எண்ணெய் வணக்கி இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வரமிளகா புளி தேங்காய் கூட சேர்த்து அந்த வணங்கின கொத்தமல்லி தழை இல்லைன்னா புதினா இல்லைன்னா கருவேப்பிலை இந்த மாதிரி காய் வகை அதேமாதிரி முள்ளங்கி மேரக்காய் இந்த மாதிரி வணக்கி நான் சொன்னேன். இங்கே வணக்கினேன் ஆல்ரெடி கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வரமிளகா புளி தேங்காய் கூட எண்ணெயில் வணக்கினேன். இந்த கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்ச சட்னி வகை எது என்ன மாதிரி 5 வெரைட்டி நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் சொன்ன இது மெயின் இன்க்ரீடியன்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இது. அதேமாதிரி காமன் இன்க்ரீடியன்ட் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வரமிளகா புளி தேங்காய். இதான் காமனாக சட்னிக்கு வணக்கிறது எண்ணெயில் போட்டு. இல்லை பெருங்காயத்தூளும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஜீரணத்துக்காக. போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி தழையோ புதினாவோ இல்லை காய் முள்ளங்கி மேரக்காயோ இல்லை பீட்ரூட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இல்லை அப்படின்னா முள்ளங்கி மேரக்காய்க்கு இந்த காமன் இன்க்ரீடியன்ட். இல்லைனா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை மாதிரி புதினா இங்கே எண்ணெயில் வணக்கி நான் முதல்லே சொன்ன இன்க்ரீடியன்ட் கூட கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வரமிளகா புளி தேங்காய் கூட அதே எண்ணெயில் வணக்கி தேவையான தண்ணி உப்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா புதினா சட்னி ரெடி. அதேமாதிரி கொத்தமல்லிக்கு செய்யலாம், கருவேப்பிலைக்கு இதே மாதிரி செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரீகேப் சொல்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு சொலை புளி ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச கொத்தமல்லி தலையோ புதினாவோ இல்லை கறிவேப்பிலையோ இல்லை முள்ளங்கியோ இல்லை மேரக்காயோ சேர்த்து நல்லா அதையும் எண்ணெயில் வணக்கி நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சட்னி ரெடி. சட்னியே அரைக்க தெரியாதுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதான் காமன் இன்க்ரீடியன்ட். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட சிவபெருமான் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரீச் ஆகும். இங்கே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.